இவர்கள் குர்ஆனுடைய மறுப்பாளர்களாக இருக்கிறார்கள். அப்ப குர்ஆன் ஹதீஸை மறுக்கக்கூடிய இவர்களை பற்றி அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான், வல்லதீன யக்ஃபுரூன பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் ரசூலையும் யார் மறுக்கிறார்களோ, மறுக்கிறதுக்கு அல்லாஹ் விளக்கம் சொல்றான். எப்படி இருக்கான்? யுரீதுன அன் யுஃபர்ரிகு பைனல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் ரசூலையும் வித்தியாசப்படுத்தி நூமினு பிபாலின் வ நக்ஃபுரு பிபாலின், சிலதை ஏத்துக்கிறோம் சிலதை ஏத்துக்கிற மாட்டோம் என்று சொல்கிறார்களே, இவர்கள் உலாயிக ஹுமுல் காஃபிரூன ஹக்கா, இவங்க தான் மெய்யான காபிர்கள். யார் மெய்யான காபிர்? குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொன்னா ரசூல் சொன்னாங்கன்னு சொல்லும் பொழுது நான் சிலதை ஏத்துக்கிறேன், அது அல்லாஹ் சொன்னா ஏத்துக்கிறேன், ரசூல் சொன்னா ஏத்துக்கிற மாட்டேன், ரசூலை அல்லாஹ் வேறுபடுத்தி பார்ப்பேன் என்று சொல்லி எவன், ஏன்னா ரசூலுக்கு சொந்த கருத்து கிடையாது, ரசூல் சொல்ல எவனாவது மறுத்தான்னு சொன்னா அல்லாஹ் தான் மறுக்கிறான். ஏன்? அவர் சுயமாக சொன்னாரு, அவரா சொன்னதை மறுத்தால் அது வேற கதை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எல்லாமே மார்க்கம் என்று சொன்ன எல்லாமே வஹி, சுயமாக சொன்ன உலக விஷயங்கள் வஹி இல்ல. அவங்க ஒட்டகத்தில் போனது வஹி கிடையாது, அவங்க ரொட்டி சாப்பிட்டு கோதுமை ரொட்டி சாப்பிட்டது வஹி கிடையாது, வஹிக்கு முன்னாடி அதான் சாப்பிட்டாங்க, காஃபிரா தான் சாப்பிட்டான், அபூ ஜஹல் தான் சாப்பிட்டான். மார்க்கம் எது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அது எல்லாமே சொந்த கண்டுபிடிப்பா அங்க இருந்து வந்தது. அப்போ ஒருத்தர் ரசூலை மறுத்தான்னு சொன்னா யாரை மறுக்கிறான்? ரசூலுல்லாஹ் சொன்னதை மறுத்தா அவன் காஃபிர் தான். ஏன்? ரசூல் சொந்தமா சொல்லல, அல்லாஹ் சொன்னது சொன்னாரு, அல்லாஹ் சொன்னதை மறுத்தால் அல்லாஹ் மறுத்தது ஆயிரும், மொத்தத்தில் காஃபிர் ஆயிருவான். அப்ப குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள ஒரு விஷயத்துல சிலதை ஏத்துக்கிறவன் சிலதை ஏத்துக்கிற மாட்டேன்னு யார் சொல்லுகிறானோ அவனெல்லாம் மெய்யாகவே காபிர்கள் தான். உலாயிக ஹுமுல் காஃபிரூன ஹக்கா, இவங்க தான் மெய்யாகவே காபிர்கள் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஹதீஸ் மறுப்பு என்பது குஃபுர் என்பதில் சந்தேகமில்லை.